அனைவருக்கும் வணக்கம். பகுதி 3. இதில் போர்ச்சுகீசிய ஆளுநர்கள் வாஸ்கோ ட காமா மற்றும் அல்போன்சா டி அல்புகர்க் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாஸ்கோ ட காமாவின் கடல் வழி பயணம். வாஸ்கோ ட காமா மொசாம்பிக் வழியாக பயணத்தை தொடர்ந்த போர்ச்சுகீசிய பயணி யார்? வாஸ்கோ ட காமா. வாஸ்கோ ட காமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு எது? கிபி 1498. வாஸ்கோ ட காமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த போது வரவேற்ற மன்னர் யார்? மன்னர் சாமரின். வாஸ்கோ ட காமாவை பின்பற்றி கடல் வழியாக வந்த இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி யார்? பெட்ரோ அலவாரிஸ் காப்ரல். பெட்ரோ அலவாரி காப்ரல் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு எது? கிபி 1500. வாஸ்கோ ட காமா இரண்டாவது முறையாக இந்தியா வந்தடைந்த ஆண்டு எது? கிபி 1501. வாஸ்கோ ட காமா முதலாக வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் எது? கண்ணனூர். வாஸ்கோ ட காமா இந்தியாவில் நிறுவிய வர்த்தக மையங்கள் யாவை? கண்ணனூர், கள்ளிக்கோட்டை, கொச்சின். போர்ச்சுகீசியரால் தோற்கடிக்கப்பட்ட மன்னர் யார்? மன்னர் சாமரின். போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகர் எது? கொச்சின். வாஸ்கோ ட காமா மூன்றாவது முறையாக இந்தியா எப்பொழுது வந்தடைந்தார்? 1524. வாஸ்கோ ட காமா எப்பொழுது எங்கு காலமானார்? 1524 கொச்சி. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா 1505 to 1509 இந்தியாவின் போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யார்? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா எப்பொழுது இந்தியா வந்தார்? 1505. அல்மெய்டாவின் முக்கிய நோக்கம் யாது? போர்ச்சுகீசிய கடற்படையை பலப்படுத்துதல். அல்மெய்டா பின்பற்றிய கொள்கை யாது? நீல நீர் கொள்கை. நீல நீர் கொள்கை மூலம் எந்த பெருங்கடலில் போர்ச்சுகீசியர் அரேபியரை தகர்த்த முயன்றனர்? இந்திய பெருங்கடல். அல்மெய்டா முஸ்லிம் கூட்டுப்படைகளை எந்த கடற்போரில் தோற்கடித்தார்? டையூ. இந்தியாவில் போர்ச்சுகீசிய செல்வாக்கை உறுதி செய்து சதிமுறைகளை எதிர்த்தவர் யார்? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அல்மெய்டா எப்பொழுது இறந்தார்? 1510. கார்டேஸ் சிஸ்டம் என்றால் என்ன? நீல நீர் கொள்கை. அல்போன்சா டி அல்புகர்க் இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை
உண்மையில் நிறுவியவர் யார்? அல்போன்சா டி அல்புகர்க். அல்புகர்க் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு எது? 1510. அல்புகர்க் கோவாவை யாரிடமிருந்து கைப்பற்றினார்? பீஜப்பூர் சுல்தான். அல்புகர்க் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை எங்கு விரிவுபடுத்தினார்? ஆர்மஸ் துறைமுகம், 1515, பாரசீக வளைகுடா. இந்திய பெண்களுக்கான போர்ச்சுகீசியர் திருமணங்களை ஊக்குவித்தவர் யார்? அல்புகர்க். விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்ட போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? அல்புகர்க். போர்ச்சுகீசிய இந்தியாவின் இரண்டாவது ஆளுநர் யார்? அல்புகர்க். அல்புகர்க் இறந்த ஆண்டு எது? 1515. போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் கேள்விகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் எங்கள் டியர் சோசியல் சேனலோடு இணையுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.